ஃபார்மசி ஏதாவது இருந்துச்சுன்னா ராசனாதி பொடி, அது உச்சி பொடின்னு சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அந்த குழந்தைக்கு கொஞ்சமாக அந்த கையில் எடுத்து நல்லா உச்சந்தலையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சளி பிடிக்கிறது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஸ்கேல்ப் ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல் குழந்தைங்க இந்த ஈர் தொல்லை, பெயின் தொல்லைலாம் நிறைய இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். சில குழந்தைங்க அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வர காரணமும் இதனால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதே மாதிரி ஷார்ட் ஹேர் இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குமே ஹேர் வாஷ் ப்ராப்பராக கொடுங்க. இது இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் இப்போ காமனாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த வெஜிடபிள்ஸை ஏதாவது ஒரு ஃபார்மில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எப்படியும் இட்லி தோசை நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போது அந்த கேரட்டை ஒன்று ஜூஸாக அடித்து அதை இட்லி மாவுலேயோ தோசை மாவுலேயோ கலந்து